வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து VLOOKUP பிளஸ் மினிமம் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி அட்வான்ஸ் மெத்தட் வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரே ட்ராக்ல எல்லா காலம்லயும் இருக்கிற மினிமம் வேல்யூவை வந்து கொண்டு வர போறோம். பேசிக் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, காலமோட நம்பரை அப்படி ஆர்டரா டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த நம்பர் 1க்கு கீழே வச்சு ஃபார்முலாவை அப்டேட் வந்து பண்ண போறேன். ஈக்குவல் கொடுங்க, VLOOKUP வந்து கொடுங்க. இதோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். லுக்அப் வேல்யூ கேட்கறாங்க. இதுக்கு பதிலாக தான் நம்ம மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ மினிமம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பிராக்கெட் கொடுங்க. ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இங்க நம்பர் 1 வந்து கேட்கறாங்களா, இந்த ஃபர்ஸ்ட் காலமை நான் அப்படியே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரு கமா வந்து கொடுங்க. இப்போ டேபிள் அரே வந்து கேட்காங்க. டேபிள் அரேல இந்த காலமை இப்படி கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணுங்க. அதாவது இந்த டேபிளை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த டேபிள் தமிழ்ல இருந்து வேணும், அதனால நான் இங்க இருந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க நேம்ல இருந்து பாக்கணும்னா இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணா இந்த இடத்துல 6 அப்படிங்கிற இன்னொரு காலம் அடிஷனலா ஆட் ஆகும். VLOOKUP பொறுத்தளவு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, எங்க இருந்து காலமை சூஸ் பண்றீங்களோ அங்க இருந்து தான் காலமோட நம்பரும் செலக்ட் ஆகும். சோ கொடுத்துட்டு இப்போ கமா வந்து கொடுங்க. காலமோட இண்டெக்ஸ் நம்பர் கேட்காங்க. இங்க நம்பர் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலாக தான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அப்படியே கிளிக் பண்ண போறோம். சோ இந்த மேல இருக்கிற நம்பர் 1 ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுங்க. எனக்கு எக்ஸாக்டான மேட்ச் தான் தேவை. சோ நான் இதை சூஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணுங்க. என்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு சின்ன வேலை ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம இங்க எப்படி கொண்டு வரோம்னா, ஒரே ட்ராக்ல எல்லா காலத்திலயும் இருக்கிற மினிமம் வேல்யூவை கொண்டு வரோம். சோ இந்த காலமை நம்ம லாக் பண்ணணும். எதுக்காகனா செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடக்கூடாது. இந்த E10 இருக்கு இல்லையா, இதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்க வந்து நீங்க லாக் பண்ணணும். லாக் பண்றதுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி F4 கொடுங்க. இன்கேஸ் வந்து நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா வெறும் F4 மட்டும் கொடுத்தா போதும். 3 டைம்ஸ் கொடுங்க. கரெக்டா இது காலமை மட்டும் லாக் பண்ணும். என்டர் கொடுங்க. ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ட்ராக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து கரெக்டா கிடைக்கும். இன்கேஸ் இங்க வந்து இப்ப நான் சேஞ்ச் பண்ற நம்பர் கரெக்டா இங்க சேஞ்ச் ஆயிரும். இவ்வளவுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு VLOOKUP பிளஸ் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அப்டேட் பண்றேன். அதோட பிஃபோர் டெக்ஸ்ட் அண்ட் ஆஃப்டர் டெக்ஸ்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறதையும் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.